இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள ஒரு பேஷண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். மனநலம் பாதிக்கப்பட்டாங்கன்றதுக்காக அவங்கள வந்து பைத்தியம் அது கிறுக்குன்னு சொல்லி அவங்கள திட்டுறதை விட, ஏன்னா யார் எப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு நரம்பு ப்ராப்ளம்னா அடுத்தது வந்துடுவாங்க. அதனால் மனித நேயத்தோட இது போன்ற நபர்களை நீங்கள் அணுகி அதுக்குண்டான புகார்களை நீங்கள் புகார் கொடுக்குறதுனா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லை, அவங்கள காப்பாற்றி அவங்களால பிறருக்கு பாதுகாப்பு கருதி தான் நீங்கள் வந்து இது மாதிரி புகாரும் கொடுக்க சொல்கிறது. அதனால் இதை வந்து காவல்துறையில் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். 100க்கு போடலாம், 112க்கு போடலாம் ஹெல்ப்லைன். இந்த ஹெல்ப்லைனுக்கு பண்ணால் இது போன்ற நபர்கள்னால பிறர் பாதிக்கப்படாமல் இது பண்ணலாம். அது தவிர மகிழா ஹெல்ப்லைன் 1091 அதுக்கு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சும்மா யாரோ ஒருத்தவங்க கோவத்தில் இருக்கிறாங்க, கோவத்தில் யாரோ சண்டை போடுறாங்க, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போடுறாங்க, உடனே ஃபோன் அடித்து ஒரு மனநலம் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து காயப்படுத்திடாதீங்க. நல்ல பாருங்கள், பார்த்துட்டு இவங்களால் பிறருக்கு துன்பம் வருதுன்னா அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷனில் இறங்குங்க.